அண்மை செய்தி நாமக்கல் அருகே அரசு பேருந்து மோதியதில் தடுப்பு சுவரை தாண்டி அந்தரத்தில் வேகமாக பறந்த கார் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பதப்பதைக்க வைக்கும் அதனுடைய சிசிடிவி காட்சியானது தற்போது வெளியாகியுள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது. இதில் படுகாயமடைந்த 2 பேர் சிகிச்சைக்காக நாமக்கல் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. நாமக்கல் அருகே பேருந்து மோதியதில் அந்தரத்தில் கார் ஒன்று பறந்து விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தடுப்பு சுவரை தாண்டி காரானது அதிவேகமாக சென்று அந்தரத்தில் பறந்து விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் பிரதாப் வழங்க கேட்கலாம். பிரதாப், இந்த விபத்து குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராஜலட்சுமி, திருச்சியிலிருந்து டிரைவர் திவாகர் என்பவர் அவரது நண்பருடன் நாமக்கல்லில் உள்ள தனியார் கல்லூரிக்கு சென்றுவிட்டு மீண்டும் சேலம் நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது நாமக்கல் அருகே கருங்கல்பாளையம் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த அரசு பேருந்து காரின் பக்கவாட்டில் மோதி உள்ளது. இதில் நிலை தடுமாறி கார் தடுப்பு சுவரை தாண்டி பறந்து சென்று எதிரே சொகுசு கார்களை ஏற்றி வந்த கண்டெய்னர் லாரியில் மோதி கார் விபத்துக்குள்ளானது. இதில் பலத்த காயமடைந்த 2 பேரையும் நாமக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் தொடர்பாக நல்லிப்பாளையம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேசிய நெடுஞ்சாலையில் விபத்துக்குள்ளாகிய கார் ஆகாயத்தில் பறந்து சென்று கண்டெய்னர் லாரியை மோதி சிசிடிவி காட்சிகள் பார்ப்போரை அதிர்ச்சியில் உரை வைக்கும் விதமாக உள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரதாப்.